ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்குற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் வந்து ஸ்லாகிசம். இதை நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுவாங்க. சில பேர் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, வென் டயக்ராம் மெத்தட் இந்த மாதிரிலாம் சர்க்கிளாக போட்டு சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் லைக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 50-100 அப்படின்னு ஒரு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். 50-100 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சு அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ஆல் அண்ட் சம் அண்ட் நோ, அதுக்கப்புறம் சம் நாட் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூவாக நம்ம எடுக்கிறோம். இன்கேஸ் இங்கே ஆல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கன்னா 100 and 50. ஓகே, சம் அப்படின்னா 50 ஓகே, அண்டு நோ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 100 சம் நாட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 50-100. ஓகே, ஸோ ஆல் வந்துருச்சுன்னா 150, ஆல் வந்துருச்சு அப்படின்னா என்ன வேல்யூ போடணும் 150. சம் வந்துருச்சு அப்படின்னா சம் ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 50 and 50. அதுக்கப்புறம் நோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 100. அப்புறம் சம் நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும்னா 50 and 100 அப்படின்னு இந்த 4 வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த நோ நாட் அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் என்னது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நோ இல்லாத ஸ்டேட்மெண்ட் என்னவா ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த இதை நீங்கள் வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்னா 150, சம் அப்படின்னா 50-50, நோ அப்படின்னா 100, சம் நாட் அப்படின்னா 50-100. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். அண்ட் தென் இதை வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.